வெல்கம் டு இந்தியன் ஆத்தனிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைத்து தமிழர்களும் கொண்டாடும் முக்கிய திருநாளான பொங்கலை பற்றி தாங்க. இந்த வருஷம் ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் வருது. காலை 4:30 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரம். அடுத்தது 7:45 8:45 வரை. அடுத்தது 10:35 11:30 மணிக்குள்ளார பொங்கல் வைக்க நல்ல நேரம் இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் புது அரிசி, வெல்லம், பால், நெய், முந்திரி, திராட்சை சேர்த்து பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைச்சி சாமி கும்பிட்றது வழக்கம். இவ்வளவு சிறப்பான இந்த பொங்கலை நான் சொல்கிற மாதிரி செய்து பாருங்கள். டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் கோயிலில் போய் பொங்கல் வச்சாலோ அல்லது வீட்டில் செய்தாலோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி செய்து அசத்துங்க. இதற்கு 2 கப் பச்சரிசி, 1 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதில் அளவு தான் முக்கியம். இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு முதல் தண்ணி விட்டு அலசி கீழே ஊற்றிடுங்க. 2வது 3வது தண்ணியை பொங்கல் வைக்கிற பானையில் சேர்த்து அது கூட 1 டம்ளர் பசும்பால் சேர்த்துக்கங்க. பானையோடைய கழுத்தளவு தண்ணீர் நிறச்சிக்கணும். வீட்லேயோ கோவில்லையோ இதை இப்படி தான் செய்யணும். கோவிலில் பொங்கல் வச்சா விறகடுப்பில் வைப்போம், வீட்டிலனா கேஸ் அடுப்பில் வைப்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். பொங்கலுக்காக வச்ச இந்த தண்ணீர் பொங்கி வழியும் போது குழவை போடணும். கோவிலில் பொங்கல் வைக்கும்போது இந்த தண்ணீர் எந்த பக்கமாக வழியுதோ அதற்கேற்ற மாதிரி பலன் சொல்லுவாங்க. இப்படி பொங்கி ஊற்றிய பிறகு இதில் இருக்கிற தண்ணீரை பாதி அளவு எடுத்து வேறொரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். ஊற வச்சிருக்கிற பச்சரிசி, பாசிப்பருப்பை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடணும். கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பானையோடைய அடிப்புறத்தில் போய் நின்று அடி பிடிச்சிக்கும். பொங்கல் வேகும்போது தண்ணீர் பத்தாமல் போயிடுச்சுன்னா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சுடுதண்ணீரை 1 டம்ளர் அளவு போல் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பொங்கல் 75% நல்லா வெந்த பிறகு கோவிலில் பொங்கல் வச்சோம்னா பச்சை பால் 1 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். வீட்டிலையாக இருந்தால் காய்ச்சிய பால் சேர்க்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்கேன். இப்படி சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் அதிகமாகும். ஒரு சிலர் வீட்டில் சக்கரை பொங்கல் மட்டும் இல்லாமல் பால் பொங்கலும் செய்வாங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு கிண்ணம் போல் இந்த பொங்கலை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதற்காக 1/4 ஸ்பூன் அளவு உப்பு இதில் சேர்த்து கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ பால் பொங்கல் உங்களுக்கு கிடச்சிடும். என்னடா சக்கரை பொங்கலில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்களே நினைக்க வேண்டாம். எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவை தூக்கலாக தெரியும். பொங்கல் டேஸ்ட்டாக வைக்கணும்னா அதற்கு நீங்கள் வெல்லத்தை பார்த்து வாங்கணும். கட்டியான மண்டை வெல்லம், பாகு வெல்லம்னு கேட்டு வாங்குங்க. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியும் பருப்பும் எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதே போல் 2 மடங்கு அளவு வெல்லத்தை எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வச்சு அது சூடானதும் அதை வடிகட்டிடணும். ஏன்னா வெல்லத்தில் கொஞ்சம் மண் இருக்கும். திரும்பவும் அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விடணும். கோவிலில் பொங்கல் வைக்கிறதாக இருந்தால் வெல்லத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செய்கிறதுனால இதுபோல் வெல்லத்தை கரைச்சி கொதிக்க விட்டு எடுத்து சேர்த்துருக்கேன். ஒரு முறை இதுபோல் வெல்லத்தை கொதிக்க வச்சு கெட்டியான பதம் வந்த பிறகு சேர்த்து பொங்கல் செய்து பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாகுபதம் அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியானா போதும். இப்படி சேர்க்கறதுனால வெல்லம் ஈஸியாக கலந்து டேஸ்ட் அதிகமாகும். பொங்கலுக்கு இன்னொரு டேஸ்ட் கொடுக்குறது இந்த முந்திரி திராட்சை தான். அதை அதிக அளவு சேர்த்துக்கலாம். அதே போல் நிறைய நெய் விட்டு முதல்ல முந்திரியை சேர்த்துக்கணும். அது பொரிஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சை சேர்க்கணும், இல்லைனா திராட்சை கருகிடும். இதோட கொப்பரை தேங்காவை வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் நெய்யில் வறுத்து சேர்க்கலாம். டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். ஃபைனலாக இந்த நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்படி சேர்த்த உடனே நெய் வாசனையும் வெல்லத்தோட வாசனையும் கமகமன் வருது. கடைசியாக பொங்கலை இறக்கிறதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கறது ஏலக்காவும் சுக்கும் தான். அது 2த்தையும் நுணுக்கி பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இன்னொரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதுதாங்க பச்சை கற்பூரம். கோவிலில் நம்ம பொங்கல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கு காரணம் இந்த பச்சை கற்பூரம் தான். ஒரு சிட்டிகளவு பச்சை கற்பூரத்தை எடுத்து கடைசியாக நுணுக்கி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மீதம் இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுப்புலேருந்து பொங்கலை இறக்கி வச்ச பிறகு அது சூட்டோட அதன் மேலே நெய் சேர்த்தோம்னா அல்வாவில் நெய் மிதக்கிற மாதிரி பொங்கல் மேலே அப்படியே நெய் மிதக்கும். எடுத்து இலையில வச்சிங்கன்னா ஒட்டாமல் அப்படியே விழுகும். அதனால் பாதி அளவு நெய்யை இறக்கிய பிறகு தான் சேர்க்கணும். அவ்வளவுதாங்க. நீங்கள் கோவிலில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் கோவிலில் செய்த மாதிரியே பொங்கல் ரெடி. பொங்கலுக்கான அளவுகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.